ஹலோ! இந்த வீடியோல வந்து ஒரு டிஸ்க்ளைமர் குடுக்கணும். என்னன்னா, நீங்க கேட்குற மாதிரி ட்ரெண்டிங்கான ஆடியோவோ, மீமோ எந்த ஒரு எடிட்டுமே நான் அந்த வீடியோக்கு பண்ண போறதில்ல. ஏன் அப்பன்னா, ரீசென்ட் டைம்ல நான் வந்து இன்பா பர்சனலோட மனக்குமறல் கேட்டிருந்தேன். அந்த ஆடியோ வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. ஸோ, நான் இந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணதே என்னோட தாட்ட வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? எப்படி நம்ம வந்து எனக்கு தோன்ற தாட்ஸ ப்ரெசென்டபிளா வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல என்னோட வீடியோ வியூஸ் போகுது. ஓகே. எல்லாமே ஃபைன் தான். ஆனா நம்ம கிரியேட்டிவ் ஸ்பேஸ்னா என்னோட வீடியோ அப்படின்னு சொல்ற மாரி அங்க எதுவுமே யூனிக் பாயிண்ட் எதுவுமே நான் வந்து பார்க்கல. எனக்கு வந்து நான் கிரியேட் பண்ண வொர்க் அப்படின்னா, அது வந்து எவ்வளோ யூனிக்கா இருக்கணும், லைக் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணனோ, அந்த பாயிண்ட் ஆர் ஸ்டாண்டர்ட வந்து அது மீட்டே பண்ணல. நான் சும்மா ட்ரெண்டிங்கான ஆடியோஸ் மட்டும் போட்டுமே, மீம்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி போட்டுமே, அதில வர வியூஸ்லாம் ரியலாவே எனக்கு வந்து வேண்டியது அப்படின்னு எனக்கு தோணல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேர் ஆர் ஆடியன்ஸ் யாரெல்லாம் வந்து நான் பேசுறத கேட்குறவங்க இருப்பாங்க. இல்லன்னா ட்ரெண்டிங்கான எடிட்ஸுக்காக போறவங்களும் இருப்பாங்க. அண்ட் எனக்கு வந்து பர்சனலா நான் பேசுறத வந்து கேட்குற ஆடியன்ஸ் மட்டும் இனிமே வந்து வீடியோ போட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுது. ஏன்னா தேர் இஸ் அ யூனிக் பாயிண்ட்ல நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கணும். அந்த பர்ப்பஸ் வந்து என் வீடியோல இல்லையோ அப்படின்னு ரீசென்ட் டைம்ல எனக்கு தோணுது. ஸோ, அதனால இனிமே வந்து கொஞ்சம் பேசி போடலாம். அவ்வளவா எடிட் பண்ணாம என்ன தோணுதோ அத பேசி போடலாம். எந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் பத்தியும் யோசிக்காம ஜாலியா போடலாம். அந்த மாரி யோசிச்சுட்டுருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம சொல்லிட்டு போங்க.